கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாய் இருந்து நாம் காத்திருக்கும் பொழுது நம்முடைய காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுவார். பிரியமானவர்களே, 37வது சங்கீதத்தின் 5வது வசனத்திலே, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். 3 காரியங்களை இங்கே தாவீது சொல்லுகின்றதை நாம் பார்க்க முடியும். கர்த்தருக்கு ஒப்புவித்து, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து. இன்னைக்கு நம்முடைய வழியை யாரிடத்துல ஒப்புவித்திருக்கிறோம்? அவங்கள நம்பி போறோம், இவங்கள நம்பி போறோம், இதை செய்யறோம், அதை செய்யறோம், ஆனா வாய்க்காம போகுதே என்று சொல்லி இன்னைக்கு அங்கலாய்ப்போடு நீங்க இதை கேட்டுக்கொண்டு இருப்பீர்களே. ஆனால் இன்னைக்கு நீங்க எடுக்கிற அந்த வழி இருக்கு பாருங்க, அந்த டெசிஷன், அந்த ஒரு ஒரு பர்டிகுலர் வே, அந்த வழியை கர்த்தருக்கு ஒப்புவியுங்கள். 2வது, அவர் மேல் நம்பிக்கையாயிருங்க. ஒப்புவித்த பிறகு ஆண்டவர் மீது நம்பிக்கை உள்ளவர்களாய் இருக்கும் பொழுது, விசுவாசத்திலே உறுதியோடு இருக்கும் பொழுது, எனக்காக அவர் செய்வார் என்று சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது, நம்பிக்கொண்டே இருக்கும் பொழுது, 3வது சொல்லுகிறார், அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவாராம். பிரியமானவர்களே, அவர் காரியத்தை வாய்க்க பண்ணும்பொழுது நிறைவாக அது நடந்து முடியும். குறைவாக வாய்க்க பண்ணுகிற தேவன் இல்லை. ஆனா ஆண்டவர் அதற்கென்று ஒரு காரணத்தை வைத்திருப்பார், நேரத்தை வைத்திருப்பார். அந்த நேரத்திலே அது விளங்கும். பிரியமானவர்களே, அதற்காக நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஒரு முறை இங்கிலாந்து தேசத்திலே கப்பல் ஒன்றிலே ஏறுகிறவர்களுக்கு ஒரு வயதானவர் டிராக்ஸ் கொடுத்துட்டே இருந்தாராம். அந்த டிராக்ஸ் வாங்கி ஒருத்தர் அந்த டிராக்ஸை வாங்கிட்டு, இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதுங்க, இந்த மாதிரி ட்ராக் மினிஸ்ட்ரி எல்லாம் கொடுக்குறீங்க, நிறைய பேர் அப்படியே குப்பை தொட்டியில் போட்டு போயிடுவாங்க, அதனால ஒன்றும் நடக்காதுன்னு சொல்லும்பொழுது அவர் சொன்னாராம், இல்லை, 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் நியூயார்க் பட்டணத்திலே இப்படி ஒரு தேவாலயத்து பக்கமாக கடந்து போகும்பொழுது ஒரு சிறு வாலிபன் இந்த ட்ராக்கை எனக்கு கொடுத்தான். எனக்கு கொடுத்து அன்பாக பேசி அந்த ஆலயத்துக்குள்ளாக கொண்டு போய் என்னை ஜெபிக்க வைத்தான். ஆனால் அப்போ நான் ஜெபித்த பிறகு கர்த்தர் என்னோடு கூட பேசினார். அந்த ட்ராக்ஸ் மூலமா கர்த்தர் என்னோடு கூட பேசினார். அன்றிலிருந்து நான் கர்த்தருக்காய் என்னை ஒப்புவித்து இப்படி இந்த மினிஸ்ட்ரியில தொடர்ந்து வருகிறேன் என்று பேசிக்கொண்டே இருக்கும்பொழுது அந்த நபர் அழுகையிலே நின்று கொண்டிருந்தாராம். அழுது கொண்டு இருக்கிறத பார்த்துட்டு, ஏன் நீங்க அழுகிறீங்க என்று கேட்கும் பொழுது அந்த டிராக்ஸ் கொடுத்த அந்த வாலிபன் நான் தான் என்று சொன்னாராம். பிரியமானவர்களே, நான் நினைச்சேன் நம்ம இன்னைக்கு டிராக்ஸ் கொடுக்கணும், ஒன்றும் நடக்க போறது இல்லை அப்படின்னு கண்ணெதிரே பார்க்காமல், மாற்றம் பார்க்காமல் இருந்தேன். இப்போது தெரியுது, ஆண்டவர் செய்ய வேண்டியதை செய்தார். கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாய் இருந்து நாம் காத்திருக்கும் பொழுது நம்முடைய காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுவார். இந்த ஒரு சத்தியத்தோடு தலைகளை தாழ்த்தி நாம் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். அன்பின் பரலோக பிதாவே, என்னோடு கூட ஜெபிக்கிறவர்கள் கர்த்தருக்கு ஆண்டவரே அவர்களுடைய காரியத்தை ஒப்பு கொடுத்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருக்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.